அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொரோப்பத்தான ஆணை விழுந்தான் கிராமத்துக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். காரணம் என்னென்றா, அறிவிப்பாளர் போட்டியில் அஸ்ஜத் என்ற மாணவன் தேர்ச்சி அடைந்திருக்கிறான். நாங்கள் இப்போ டீப் நியூஸ் ஊடாக அவருடைய வீட்டுக்கு அவரை பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. என்னோட பேர் அஸ்ஜத். விஷயமா இருக்கீங்களா? நாங்கள் உங்களை ஃபேஸ்புக்கில் டிக்டாக்கில் பார்த்தோம். நீங்கள் அறிவிப்பாளரில் தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. அதால் நாங்கள் உங்களை வந்திருக்கிறோம். அதாவது உங்களை பற்றி உங்களுக்கு அவார்டு ஒன்று கிடைத்திருக்குது. உங்களை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தும். நான் அனுராதபுரம் மாவட்டம் கொரோப்பத்தான ஆணை விழுந்தான் என்கின்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் எனது கிராமத்து பாடசாலை ஆணை விழுந்தான் அன்னூர் முஸ்லீம் மகா வித்தியாலயத்தில் இப்போ தரம் 8ல் கல்வி கற்று வருகிறேன். எனது சமூக ஊடக வாழ்க்கையில் நான் முதலாவது விருந்து AVIQ மீடியா காலேஜால் பெற்றுக்கொண்டேன். தம்பி, இந்த அவார்டை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீங்க? அதை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. நான் எனது சமூக ஊடகத்தில் டிக்டாக் ஊடாக வாய்ஸ் போட்டு அதில் வாய்ஸ் ஆஃப் அஸ்ஜத்னு தோணுது பயோவில் கான்டாக்ட் நம்பரை கொடுத்தோம். நான் இப்போ ஒரு 10-15 வீடியோ போட்டு அதனூடாக கண்டு இங்கே AVIQ மீடியா கல்லூரி என்னுடைய வாட்ஸ்அப்பை தொடர்ந்து கொண்டோம். நீங்கள் இந்த விருது விழாவிற்கு கட்டாயமாக வர வேண்டும் என கூறினார்கள். டிக்டாக், ஃபேஸ்புக் மூலமாக மக்களிடம் எப்படி இடம் பிடித்தீர்கள்? நான் சின்னதாக வாய்ஸ் ஆஃப் அஸ்ஜத்னு சொல்லி ஒரு ஐடியா ஆரம்பித்து கொஞ்ச நாளையால் ஃபாலோவர்ஸும் அதிகமாக வரையில. வியூவர்ஸ் எப்படியும் ஒரு நாளைக்கு 100 கணக்கான வியூவர்ஸ் போகும். அதை சுட்டி நான் ஏராளமான வீடியோ போட்டு 1000கணக்கான லைக்ஸ் எல்லாம் பெற்றிருக்கேன். அதோட இதை எனக்கு கண்டு மயங்கிய AVIQ மீடியா காலேஜ் தான் இதுக்கு சிறந்த உதாரணமாக விளங்கும். நீங்கள் சோசியல் மீடியாவில் கூடுதலாக காலத்தை கழிக்கிறீங்களா அல்லது பாடசாலைக்கு செல்கிறீங்களா? நான் பாடசாலைக்கு தினமும் சென்று மேலதிக வகுப்புக்கு சென்று பார்ட் டைம் வேலையாக தான் இந்த சோசியல் மீடியாவில் டிக்டாக் கூடாக வாய்ஸை போட்டு வரேன். போட்டு கொஞ்ச நாளையால் வியூஸும் போக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நான் கூடுதலாக படிப்புலையும் இறங்கி பார்ட் டைம் வேலையாக தான் இந்த சோசியல் மீடியாவில் வேலையை ஒன்றா செய்கிறேன். அதாவது உங்களுடைய எதிர்கால இலட்சியம்? என்னுடைய எதிர்கால இலட்சியம் அறிவிப்பாளராகவும் பொறியியலாளராகவும் சிறந்த ஆலிமாகவும் வர வேண்டியதுதான் என்னுடைய எதிர்கால இலட்சியமாக இருக்கிறது. உங்களால் ஆலிமாக, இன்ஜினியராக, அறிவிப்பாளராக ஆக முடியுமா? முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொல்வார்கள். கட்டாயமாக இறைவனின் அருள் கிடைக்கும். அதனால் மனிதனது வாழ்க்கையில் மலையை உடைக்க வேண்டுமென்றாலும் முயற்சி செய்தால் உடைக்கலாம். ஆகவே நான் இதனை முயற்சி செய்தால் எதிர்காலத்தில் அனைத்து இலட்சியங்களையும் சரியாக அடைய முடியும். தம்பி, உங்களோட குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என் குடும்பத்தில் நான் 2வது புள்ள, மொத்தம் 3 புள்ள. அவளை என்னோட தாத்தா O லெவல் படிச்சுட்டு A லெவல் படிச்சு நிற்கிறாங்க. என்னோட தங்கச்சி ஸ்காலர்ஷிப். அடுத்து என்னோட பாப்பா மௌலவி டீச்சர். என் அம்மா கூட்டோட இருக்கிறாங்க. அதோட எனக்கு புத்தகத்தில் கிடைச்ச AVIQ மீடியா கல்லூரியால் அவார்டிங் செரமனி ஒன்று நடந்துச்சு. அந்த விருது விழாவை நான் எனது பெற்றோர்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். எனது சமூக ஊடக வாழ்க்கையால் தேடல் மீடியா கல்லூரியினால் நடைபெற்ற அறிவிப்பாளர் போட்டியில் 400க்கு அதிகமான போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. அதில் நான் 10 பேரை செலக்ட் பண்ணினாங்க. 10 பேரில் நானும் ஒருவனாக இருக்கிறேன். அது 3வது நேரடியான சுற்று கொழும்பு டவர்ஹாலில் நடைபெறும். அதோட இந்த வெளியுடகத்திற்கு அறிமுகப்படுத்திய டியூப் நியூஸுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய எதிர்காலம் இன்னும் மேலோங்க. உங்களுடைய துஆவில் என்னையும் ஒருவனாக சேர்த்துக் கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அறிவிப்பாளர் போட்டியில் தேர்ச்சி அடைந்ததற்காக தந்த முதலாவது விருது